வெல்கம் பேக். பிரைமி பாபட் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியா நல்ல நாள். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விபிடி பிரியம் சால், ஷஷ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங் மற்றும் அமிர்தாஞ்சன் காஃபி அண்ட் ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ. ஸோ இந்த வாரம் நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போக வேண்டாம் என்று கெஞ்சும் கணவர்கள் வெர்சஸ் நோ சொல்லும் மனைவிகள். கணவன்மார்கள் நீங்க வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தடுப்பதற்காக டைப்பா என்னெல்லாம் ஐடியா பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன் சார். ஸோ அதனால நீ டிராவல் இவ்வளோ தூரம் பண்ணுறனால தானே உனக்கு இப்படி இருக்குது, நீ ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரின்னு நான் நம்பி 2-3 நாள் லீவ் போடுவேன். பார்த்தா அந்த 2-3 நாளில் தான் எனக்கு இது செஞ்சுத்தா, அது செஞ்சுத்தா, இது பண்ணித்தான்னு அந்த 3 நாள் தான் எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். நான் ஆஃபீஸ் போனால் கூட நான் அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்க மாட்டேன் சார். 2 வார்த்தை சொல்லுவாங்க சார். ரொம்ப ஓவரா தான் நீ பண்ற, ரொம்ப சின்சியர் சிகாமணியா நீ அப்படின்வாங்க. ஆனா நிஜமாவே நம்ம ஆஃபீஸ்க்கு சின்சியரா தான் இருப்போம். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா செஞ்சு தான் ஆகணும். ஆனா வந்து அந்த 8 மணி நேரம் டைம் கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கோவம் வந்து வரும். நீ இல்லைன்னா என்ன கம்பெனியே ஓடாதா, ஓவரா சின்சியராலாம் இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அவங்களுக்கு ஒரு ஆடிட்னு வரும்போது, அவங்களுக்கு ஒரு மந்த் எண்டுன்னு வரும்போது 2 hours 3 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி வருவாங்க சார். அப்படி நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது ஆமா என்ன நம்பி தான் நான் தான் பார்க்கணும், அது என்னோட ரோல், நான் தானே பார்க்கணும், நான் தானே பதில் சொல்லணும்வாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பொசிஷன்ல வந்திருப்போம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கிளாஷஸ் வரதான் சார் செய்யும். என் உயிரே நீ தான், என் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐஸ் வைப்பாரு. உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன ஆகும், என் 2 பசங்க நடுத்தரில் நிற்பாங்களே அப்படின்னு ஐஸ் வச்சு, நீ பசங்களை பார்த்துக்குமா, என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ஆக்டிங். சார் இது எல்லாருமே ஜாலியாக ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணுன்றதுக்காக இல்லை, அது உண்மையாகவே இருக்குது. ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே, ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்காக ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையுமே பிலீவ் பண்ணிட்டு எனக்காக மட்டும்தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை உண்மை, அது அவங்க வந்து இன்றைக்கி ஃபன்னியாக சொல்கிறாங்க. நீதாம்மா என் உயிர்னு நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் சார். ஸோ அவளுக்கு இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. இப்போ அந்த ப்ராப்ளத்தை நினச்சி அவள் அந்த வலியில் துடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது சார். பொய் சொல்லலை சரியா? நீங்க வலியில துடிக்கிறதுல அவர் இதயம் துடிக்குது. என் பையனுக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு சளி வந்துடுங்க சார். வேலைக்கு போவேனான்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக தான் சொப்பு, என்ன சொப்புன்னு சொல்லுவாங்க. சொப்பு இதுக்காக தான் சொன்னேன், நெஞ்சு சளி தம்பிக்கு வருது, யார் பார்ப்பாங்க சொப்பு, நீ வேலைக்கு போனா வேணாடா அப்படின்னு ஐஸ் வச்சு பேசுவாங்க சார். நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு கணவர் எப்படிலாம் டைப்பா பிளான் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அதை பிடிச்சிப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு மாதிரி சொன்னோம்னா, அதுக்கு தான் விட்டுரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, எல்லாம் ஓடிடியும் வாங்கியாச்சு, டெய்லி ஒரு படத்தை பாரு, அந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ணு, நீ அதனால வேலைக்கு போக தேவையில்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க தேவையில்ல. அவர் இன்னொரு என்ன ஐஸ் வைக்கிறப்ப சொல்வார்னா, உன் லவ் வந்து எனக்கு பாதி தான் கிடைக்குது, 100% எனக்கே வேணும், அதனால நீ போக வேண்டாம். 2 பேருமே ஒரே ஃபீல்டில் தான் இருக்கும் சார். ஸோ அதனால் வந்து நான் என்ன கஷ்டப்படுறேன்னா அதுவும் அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் படுற கஷ்டம் நீ பட வேணாமேன்னு தான் சொல்கிறேன். நீ வேலைக்கு போகாத அப்படின்லாம் சொல்ல, போகலன்னா நல்லா இருக்குமேன்னு தான் சார் சொல்கிறேன். உங்க பேர் என்ன? சுந்தர். சுந்தர புருஷா, என்ன ஒரு அன்பு பாரு. நான் படுற கஷ்டம் என் பொண்டாட்டி பற்றக்கூடாது. இது உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பாக சார். ஒருத்தவங்க வந்து அவங்களை ப்ளேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் ஆனால் அப்படி நடக்கும், உங்களால் தான், நீங்கள் தான் ஒர்க் பண்ணும்பாங்க. அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். அது வந்து எங்கள் மேலே திருப்பி வரும். நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க, மைண்ட் டல்லாக இருப்பாங்க. சரி வா வெளியே போய் டீ குடிச்சு வரலான்னு சொல்லுவோம், அப்பயும் வந்து காம் டவுன் ஆக மாட்டாங்க. நம்மளோட மிஸ்டேக் இல்லாமல் நம்மளை ப்ளேம் பண்ணால் அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுற ரீசன் என்னென்னா, ஸோ அப்போயாச்சும் என்னோட அந்த டிப்ரெஷன் ஆனது இல்லை மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறது தான். அவங்க வீட்டிலே இருக்கட்டும், கஷ்டப்பட வேணான்னு சொன்ன அந்த இதோட பேக்ரவுண்டில் ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் 3 வருஷம் ஆக போகுது, உங்களுக்கு குழந்தை இல்லையா, இதை தான் நான் கேட்டேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிறனால நீங்கள் சொல்கிறீங்களா? அதுவும் ஒரு ரீசன் சார். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கணவர் என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காரு சொல்லுங்கள். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் வரும்போது ரெடியாக இருக்கணும், எல்லாம் டிஃபன் ஐட்டம் 2 சட்னி அப்படின்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அவருக்கு வந்து வந்தோடனே சாப்பிடணும். ஃபஸ்ட்டு அதை வைப்பார். ஏம்மா நீ சமைச்சு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குமா அப்படிம்பாரு. 2வது என்ன பார்த்தா இன்னும் உடம்பு சொல்லிடுவார், உனக்கு தான் பேக் பெயின் இருக்குல்ல, ஏன் நீ கஷ்டப்படுற, நீ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கோ, நான் சம்பாரிச்சிட்டு வந்து உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸ் வைப்பார். வந்தால் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அது பொய். நான் சமைப்பேன் பாருங்க, அதுதான் உண்மை. நீங்கள் சமைக்கிறீங்க? ஆமாம், நான் தான் சமைப்பேன்.
ஒத்துக்கிறேன் சார். வேலைக்கு போகும்போது அவர் தான் சமைக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. ஓகே, ஒத்துக்கிறேன். அதுதான் சொல்றாரு, நீ வேலைக்கு போகலின்னா நீயே சமைச்சு கொடுப்பீல்ல எனக்கு அப்படின்னு ஆசைப்படுறாரு. இல்லை அதான் கேட்குறாரு. பாருங்க ஆண்கள் எவ்வளவு மாறி இருக்காங்க. கை வலிக்குது, துணி துவைக்க முடியல, வாஷிங் மிஷின் கேட்டாங்க. அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் தான் சார் துவைக்கிறேன். கையில் துவைச்சா கை வலிக்குது இருந்தால் வாஷிங் மிஷின் கேட்டது. அப்போ அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நீயே துவைனா இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகணும்ல, நான் அதனால அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கி தானே ஆகணும். அவரு தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நீங்க துவைப்பீங்கன்னு. அவருக்கு உதவியா தான் வாங்க சொல்லியிருக்கீங்கன்னு அவருக்கு இந்த ஷோக்கு வந்து அதுவே அவருக்கு புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா சார். இப்போ எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் என்னென்னா, காலையில் வேலைக்கு போயிட்டு வருவோம், சாயந்தரம் அவங்க பாட்டுக்கு நேராக போய் பெட்டில் படுத்துருவாங்க. நான் போய் அங்கே அடுப்படிக்கு பிரிச்ச துறைச்சி தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சு நான் வைக்கணும். இப்போ இது நான் என்னம்மா சமைக்கலையாண்ணா, ஏன் நீ செய்ய மாட்டியா, நானும் தானே வேலைக்கு போகிறேன். அதான் சொல்கிறேன், இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் பையனை நீ பார்க்க மாட்டியா. வீட்டில் ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இருந்தால் என்னால் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கவே முடியாது சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உடம்பு வலி, மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், எண்ணத்தையும் இழந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலைக்கு போய் 4 பேர்கிட்ட பேசிட்டு நம்ம வேலையை செஞ்சு நாமளும் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெத்து மட்டும்தான் சார் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும் எங்களுக்கு. மனைவிகள் வேலைக்கு போவது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அவங்க படித்த படிப்புக்கான வேலை போனால் ஓகே தான் சார். ஆனால் அவங்க வந்து வேறு ப்ரொஃபைல் போகணும் அப்படின்னு, அதாவது ஒரு அடமெண்ட்டாக நான் இதுக்கு போயே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பெட்ரோல் பங்க் போகிறேன், பெட்ரோல் போட போகிறேன்றாங்க. ஸோ படித்தது என்ன, இது என்ன, ஸோ ஏன் அந்த மாதிரி ஏன் இறங்கி போகணும்? கோவத்தில் நான் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் இறங்கி போயிடுறாங்க. என் ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க. இப்போ ஒரு சாக்லேட் கடையில் போய் வேலை பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. நான் நிறைய டே சொல்லிட்டேன். நாங்கள் 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கோம். 2 பேருக்குமே வந்து டார்கெட் டியூ டேட் ஒரே டைமில் வரும். ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லீவ் எடுக்கவும் முடியாது, பர்மிஷனும் போட முடியாது. அந்த மாதிரி டைம்லாம் சரி இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுமா, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காத, நீ ஒரு ஆடிட்டராக சைன் பண்ணுமா. சைன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கக்குள்ள வேண்டானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என் மனைவி பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல, வேற வேலை கூட அவங்க பார்க்கலாம், இந்த வேலை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னு அப்படி சொல்ல முடியாது சார். ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து அவங்க ஒர்க்கிங் லொக்கேஷன் போகிறது வந்து அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பஸ்ஸில். அப்போ நார்மலாகவே ஹியூமன் பாடி வந்து ஹீட் ஆகும், ட்ராவல்ன்ற பட்சத்தில் இன்னுமே ஹீட் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு பேபி இல்லை. 2 தடவை வந்து ட்ராவல்னாலே அபார்ட் ஆச்சு. நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாமல் இல்லை, 2 தடவை ஃபேஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதை மறுபடியும் ஏன் நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க? ஒன்று செப்பரேட்டாக அங்கனக்குள்ள ஒர்க் பிளேஸ் பக்கத்தில் ஏதாவது செப்பரேட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்குள்ளே நான் வந்து ஒரு லிமிட் வரையும் தான் போக முடியும், டெப்த்தாக நான் போக முடியாது. அதனால நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டு ரிஸ்க் வந்து இதுதான் ஃபேக்ட் இதுதான் சொல்லிட்டு விட்டுருவேன். அவர் சொல்ற வேலிடான ரீசன் நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேங்க? சார் ஃபர்ஸ்ட்டு ட்ராவலிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் அங்கேயே வீடு பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு ஹோம்ஸுக்கு இருக்குது. அவங்க அம்மா விட்டு வந்தால் என் கூட அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அவர் வந்து அவங்க அம்மாவோட இருக்கணும்னு ஆமாம், நீங்க விரும்புறீங்க. அவங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்களான்னு கேளுங்க சார். இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இல்லை சார், நான் பெர்மனெண்ட்டாக நான் சொல்லலை சார். அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மந்த்துன்னு அந்த 6 மந்த் 7 மந்த் சொல்லுவாங்க. இது மிஞ்சி போனால் ஒரு 1 இயர்னே வச்சுக்கோங்களேன் சார். அந்த 1 இயர் வந்து ஒர்க்கிங் லொக்கேஷனுக்கும் வந்து ஹோம் டவுனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது மேனேஜபிள் தான் 1 இயர் மினிமம். அதை நான் ஓகேன்னு சொன்னேன், அதை நான் சஜஷனாக வச்சேன். இப்போ வரையுமே அந்த சஜஷன் வந்து இப்படி எடுத்து இப்படி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல சார். செகண்ட் வந்து நாங்கள் ஸ்லிப் ஆகி விழுந்தேன். அது நான் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்லிப் ஆகி விழுந்தனால தான் அந்த மாதிரி அபார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது நடக்கணும்னு இருந்தால் நான் வீட்டில் ஸ்டெப்ஸில் இறக்கும்போது கூட பண்ணியிருக்கலாம். இதை ஒரு ரீசனை காமிச்சு நான் ஒர்க்கில் இருந்து வேலைக்கு போகிற பெண்கள், அநேக பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் சில பெண்களுக்கு போதிய ஓய்வும் ஒரு மன அழுத்தம் இல்லாத சூழல் சில பெண்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு இருக்க சூழலில். அதை நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன்னு தான் சார் சொல்கிறேன். நான் மெட்டர்னிட்டி லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன். பட் நான் குவிட் பண்ண மாட்டேன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகிறதுல குடும்பங்களுடைய தலையீடு என்ன இருக்குது? அவர் ஏற்றுப்பார் சார். அந்த ஊரில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கவங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன நைட்டில் வருது, எங்கே போயிட்டு வருது, இந்த வேலைக்கு தான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஊருக்கு பயந்து யாரும் வாழ சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மிட் நைட்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நீ லேட் டைம் வந்து மேக்கப் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 பேர் வந்து உன்கிட்ட ரகலை பண்ணானுங்க. நீ சொன்னியா இல்லையா? அந்த சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணது? நான் கிரியேட் பண்ணனா? நீ அப்போ வந்துருக்கணும் ஃபோன் பண்ணும்போது. அதுதான் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனில் ஃபோன் நானும் பண்ணும்போது இல்லை. வந்துருக்கணும் சார். இவர் ஃபோனை பற்றின கேம் ஆடின்னு மாடியில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சேஃப்டி இல்லைன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறோமே சார், இங்க தவிர்த்து இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இருக்க 22 பேரும் ராமனுங்க, வெளில இருக்க எல்லாருமே ராவணுங்க. அப்படிதான் இவங்க எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எப்ப டைம் கிடைத்தாலும், என்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் தப்பு பண்றவங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தப்பு பண்ணாதவங்க பண்ணவே மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க மேடம் இல்லையா? மேடம் உங்க கூட நீங்க இருக்க வேற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி ப்ரொஜெக்ட் இருப்பாங்க? பண்றீங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லல. எங்களோட பயம்
என்ன சார்ந்தவே எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் எங்கே பயம். இப்போ நான் வந்து பொதுவாக ஆண்கள்னால தான் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்ல வரல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட மனைவியோ என்னோட குழந்தையோ வெளியே போய் இன்னொருத்தங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நான் படுற அசிங்கம். நான் வேலைக்கு போனப்போ என்ன 1000 பேர் 1000 கேள்வி கேட்டான். ஏன் இதை கூட செய்ய முடியாத, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த கேள்வி என் மனைவிக்கும் குழந்தைக்கும் வரக்கூடாது. அவள் சொந்தமாக பண்ணுறியா பண்ணு, வேலைக்கு போய் எவனுக்கும் கை கட்டி நிற்காது. நான் கேட்குற கேள்வியே ₹1 காசுக்கு, அது வந்து ஆடம்பரமாக போயிடக்கூடாது, அத்தியாவசியமாக போகணும்னு நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு சுருக்குன்னு இருக்குண்ணா. அங்கே போனால் 1000 பேர் 1000 கேள்வி கேட்பான். அதை நீ எப்படி தாங்குவ? அத்தியாவசியத்தை பண்ணுறதுக்கு ஒரு சம்பளம் முடியுமே, ஆடம்பரத்துக்கு தான் அடுத்தது போகணும். ஏதாவது வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வருது, இல்லை அவருக்கே பர்த்டே வருது, எங்களுக்கு ஆனிவர்சரி வருது அப்படின்னா, நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட என் காசில் தானே நான் பண்ண முடியும். ஏன் நான் சம்பாரிச்சேன்னா தானே அவருக்குன்னு நான் செய்ய முடியும். அவர் என் பர்த்டேக்கு வந்து என்ன வேணால் செய்வார், எனக்கு பிடிச்சது வாங்கி தருவார், பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் நான் வந்து அவர் காசில் வந்து எடுத்து நான் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால நான் வேறு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். அதே வந்து இப்போ கை கட்டி நிற்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா யார்கிட்டயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. எனக்கு அவங்க gift கொடுக்கறத விட அவங்க இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த அந்த இது எனக்கு தேவையில்லை. அதை வச்சு எனக்கு ஒரு gift வந்தால் அதில் இது இருக்காது. உங்கள் மனைவி இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குற அது எனக்கு பிடிக்கலங்க. அதனால நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பணம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதா? இவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அந்த 100% லவ்னுவாங்களே அது ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே மாறிச்சு. அவங்ககிட்டே கேளுங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, நான் வேலையிலேருந்து வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எனக்கு சிக்கன் பக்கோடாவும் சூப்பும் வாங்கிட்டு வந்துடும்மான்னுவாங்க. சரிம்மான்னு வாங்கிட்டு வருவேன். அவங்களே பவுலில் ஊற்றுவாங்க, அவங்களே சிக்கன் பக்கோடா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப் போடுவாங்க, சாஸ்லேயே ஆர்டின் ஷேப்லாம் போடுவாங்க சார். இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ரொமான்ஸாக தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃப், ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒர்க்குக்கு எப்போ போனாங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எடுத்துன்னு இருக்காங்க. எதனா கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா சமைச்சு போடு, எதனா செய்ய முடியல, நீ செய்ய அப்படின்னா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்தேன். மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும். அப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், கிளம்பி வெளியே நிற்கிறோம் பைக்கில், போய் அவங்க அம்மா கிட்ட நிற்கிறான் சார், ₹1000 கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டு தான் அந்த ₹1000 கொடுக்குது. அப்போ நாங்கள் வந்து அழுதேன். சரி ஓகே, அழுத நின்று சரி அழுதேன். ஓகே எங்கள் ஓகே வீட்டில் நான் சார், எப்படிலாம் இருந்தேன். ஓகே சார். எங்கள் ஒரு அம்மா ₹1000 கொடுக்கல போய் உங்க அம்மா கிட்ட போய் கேட்குறியாடா சார், ஓகே அப்படின்னு. சார். அதனால தான் நான் வேலைக்கு போய் சார், இப்போ நானே சம்பாரிச்சு இப்போ எனக்கு நீ என்னோட வேலைக்கு தேவை நான் போகிற, பூர்த்தி செஞ்சேன். நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணுற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு போனேன்? நான் ஏன் பதில் சொல்லு. கூட்டு வேணாம்? நான் ஏன் கூட்டு போனேன் கேட்டிங்களா சார்? நேற்று சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த ₹1000 என்ன வெளியே நிற்க வச்சுக்கிறேன். நேற்று நடந்த இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல. ₹1000 தான் ஆச்சு, நீ பண்ணிட்டேன். நான் ஏன் பண்ணணும்? நான் சாப்பிட்டதுக்கு ₹500 கொடுத்துறேன். பாருங்க சார், இது பாருங்க சார். நீங்கள் சம்பாதிக்கிற காசை உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுல கணக்கு பார்க்கும்போது அவர் மட்டும் குடும்பத்துக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கிறத எப்படி எடுக்க முடியும்? ஆண்கள் எங்கே சரியில்லைங்கிறதுக்காக தான் ஒரு மாற்றத்தை நீங்கள் வீட்டில் நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே தவிர திருப்பி நீங்கள் அவங்க தான் சார் செய்யறீங்க. பண்ணுறாங்க. தாண்டி குடும்பங்களின் தலையீடு நீங்கள் வேலைக்கு செல்வதில் இருக்கா? நான் வந்து 12th தாங்க சார் படித்தேன். எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்டிங் சார். எங்கள் 3 பேர் மொத்தம், நாங்கள் 3 பேர் அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க சார். அதுக்கப்புறம் 12th முடிச்சிட்டோடனே அம்மா டென்டல் கிளினிக்கில் சேர்த்து விட்டுட்டாங்க சார். ஒரு வாரத்தில் வேலை கற்றுக்கிட்டனால எனக்கு நல்லா பாராட்டினாங்க. பாராட்டும் போது என்ன தோணுன்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சனால தானே அவளுக்கு இந்த பாராட்டு கிடைச்சுன்னு. அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை போதும், ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு கொஞ்சம் சரிம்மா நீ போன்னு சொன்னா கூட மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா வேலை வேலை, வீட்டில் இருமா, குழந்தைய பார்த்துக்கோ, அதோட உனக்கு என்ன வேலை, அவன் சம்பாதிக்கிறத வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் டைலராக இருக்கேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறதுனால அவர் கேட்டு என்கிட்ட சொல்கிறார், நீ போகாமல் வீட்டில் இரு, பிள்ளைங்கள மட்டும் பார்த்துக்கோ, பிள்ளைங்க மட்டும் வீட்டுக்கார மட்டும் பார்க்கலன்னா சரி, நான் எல்லாமே பார்த்துட்டு தானே போகிறேன். நான் வந்து எங்கள் அம்மா கூட வளரல. மோஸ்ட்லி எப்படின்னா, எங்கள் அம்மா 25 வருஷம் வேலைக்கு போனாங்க டைலராக. இவங்களும் டைலராக வந்துட்டாங்க. அவங்க என்னானாங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடந்த பிறகு அவங்களுக்கு கை காலே விழுந்துருச்சு. காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுப்பாக இல்லை. அம்மாவுடைய பிஹேவியரில் தான் நான் வளர்ந்தேன். எனக்கு என்னன்னா, அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்றத வந்து தடுக்கலைண்ணா, அவங்க வேலைக்கு போகலாம். எந்த மாதிரி வேலை செய்யணும்னா, அவங்க ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேயே இருக்க வேலை செய்யலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யலாம்.
செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே நிலை குலையாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற இடைவெளியில வந்து யாரும் வந்து பாதி நடுவுல மாத்திருவாங்களோன்னு ஒரு பயம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்களா? யாரோ சொல்ற ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்களா? பிடிச்ச வேலை பார்க்கணும்னு தான் சார் நினைப்பேன். அதை தான் அவங்க செய்யறாங்க. அதான் நானும் சொல்றேன் சார். டிஃபன் கடை போட்டு செய்ய சொன்னாரு, அதுவும் செஞ்சேன். ஆனா அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது வேலை. எக்ஸ்போர்ட்டில் போய் தைக்க வேண்டியதுதான் என்னோடது. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், எவ்வளோ முன்னேறினேன் எனக்கு தான் தெரியும், அவருக்கும் தெரியும். நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவரோட முடிவு நீ வேலைக்கு போக கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா நீங்க சொல்லிட்டேன். வேலைக்கு போவேன்னு ஆமா, சொன்னீங்களா? என்னோட கல்யாணத்துக்கு நான் தான் காசு சேவ் பண்ணி நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்க அம்மா பண்ணாங்க, அப்பா இல்லை. அதனால எல்லாமே அவருக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க டேலி பண்றதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. அதை எடுத்துட்டு வந்து திருப்பி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சில நேரங்களுக்கு நடக்கிற கஷ்டம் இருக்குல்ல, அது என்னால தாங்கிக்க முடியல சார். ஏன்னா அவங்க எங்க வீட்டு ராணி சார். அவங்க நாங்க விட்டு கொடுக்கவே முடியாது. ஐஸ் வச்சுட்டாரு சார். என் வீட்டு ராணியை யாராவது சீண்டுனாலாம் எனக்கு கோவம் வரும். அதுக்காக அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுத்து வைக்கிறேனே தவிர அவங்கள அடிமையாக்கி நான் வைக்கல சார். இந்த மாதிரி ஜென்ஸுங்க பேசி பேசி நிறைய வந்து வைஃபுங்களை அப்படியே டோட்டலா காலி பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டின் மகாராணி இல்ல சார், நாங்க வீட்டின் வேலைக்காரி. கழுவுறோம், பெருக்குறோம், துடைக்கிறோம், அடிக்கிறோம், திட்டு வாங்குறோம், ஊட்டுறோம். நாங்க எங்களால எதுவும் முடியல சார். இதுதான் சார் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. இப்போ நான் வந்து ஒரு சரியில்லாத ஆணுன்னு வச்சுக்கோங்களேன் சார். நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன்னா அப்பவும் நீங்க ஃபைட் பண்றீங்க. நான் வீட்டுக்கு போறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், அப்பவும் நீங்க ஃபைட் பண்றீங்க. எல்லா நேரத்துல ஃபைட் பண்ணாலும் எப்போனா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவீங்க. எங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல. நாங்க அடுப்பாங்கல இருந்து எப்படா வெளியில வரணும்னு மறுபடியும் அதிலே போட்டு எங்களை டெஸ்ட் பண்ணனா எப்படி சார்? காலையில மதியம் நைட்டு 3 வேளை சமைக்கணும். இடையில டீ காஃபி அது என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம். மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா அதிலே இருந்தோம்னா அப்போ எங்களுடைய சுதந்திரம் நாங்க சிரிக்க வேணாமா? அதே ஒரு மூஞ்சில எண்ணெய் வடிகிற முகத்தை போட்டு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கணும் இல்ல? அப்படிதான் இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்லோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து சிரிச்சு பேசி விளையாடணும். கிச்சன்ல எந்த ஃப்ரெண்ட் ஜி வருவாங்க? அப்போ நாங்க வேலைக்கு போக மாட்டோம், அப்போ நீங்க போங்க வேலைக்கு. அது எப்படி? ஜென்ஸோடது என்ன கடமை? காலையில எழுந்துக்கணும், வேலைக்கு போகணும். பாருங்க சார், இப்போ இது என்ன சார் சொல்றீங்க? ஹவுஸ் வைஃப் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கறாரு. அவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேங்கறாரு. நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாரு. ஓகே சொல்லக்கூடாதுப்பா. ஓகேலாம் சொல்ல ஓகே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அவர் வந்து அவர் கடமையில இருந்து விலக கூடாது. நீங்க எப்படி சம்பாதிக்கிறது புருஷ லட்சணம்னு சொல்லி அவர் கடமையில இருந்து விலகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, பெண்கள் வீட்டை பாத்துக்கிறது பொண்டாட்டி லட்சணம், அதனால அந்த கடமையில இருந்து விலகக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. எங்க மனசு பிடிச்ச வேலைக்கு நாங்க போவோம். இல்ல ஓகேவா சார்? போங்க. அதுக்கு நீங்க ஓகேவா? அப்ப நீங்க வேலைக்கு போகாம வீட்ல இருந்து பிள்ளைங்களை பாருங்க, எல்லாமே செய்யுங்க சார். நாங்க ஆண்கள் எல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் சார். இன்னிலேருந்து யாருமே வேலைக்கு போகல, நீங்களே எல்லாருமே எங்களை பார்த்துக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது எங்களுக்கு. நாங்க சமைச்சு போட ரெடி, எல்லாம் பண்ண ரெடி தான். நீங்க பாத்துக்கோங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு. சார் நான் 16 வருஷமா வெளிநாட்டில் இருந்தேன். நான் தான் சம்பாரிச்சு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்கேன். அவரு வேலைக்கு போயிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. நான் அனுப்புவேன், காசு அனுப்புவேன், எல்லாமே அதில் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டு நீ என்ன கொடுத்த? என்னோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். நீ வெளிநாடு போய் ஜாலியாக இருக்கிற அவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைய நம்ம குழந்தை கூட அடிக்கலாம். வெளிநாட்டில் அந்த பேபி கேர் பார்த்துக்கிற விஷயத்தில் அப்படி இந்த டுமஞ்சேரி கண்ணில் அப்படி குச்சை வச்சுட்டு பார்க்குமே, அதான் மாதிரி நான் அந்த குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து காலைல எழுந்திருக்குது நைட்டு 10 மணிக்கு தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் வந்து அப்படியே கையில் ஏந்தி பார்த்துக்கணும். அந்த குழந்தைய அந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை சார். அவர் சொல்லுவார், நீ ஜாலியாக வெளிநாட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படி சொல்லுவார் சார் அவரு. எதுக்கு நீ எல்லா கஷ்டமும் நீயே பண்ணிட்டு நீயே என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் குறைய கேட்டு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்கா, நான் போய் கேட்க முடியுமா? நீயா போன அவங்க உங்கள்கிட்ட வார்த்தைகள் தானே. சுனாமி வந்தது இல்லை, அப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன். சுனாமி வருதுன்னு நான் அழறேன். எனக்கு வேலையும் செய்யணும், இருந்தாலும் எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம். அப்போ ஒமானில் இருந்தேன் நான். ஒமானில் சுனாமி வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், இதுமாரி சுனாமி வருது இங்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த செகண்டு கவலைப்படாத தைரியமா இரு அப்படின்னா வர முடிஞ்சா வந்துடுன்னு சொன்னாலும் நான் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நான் போயிட்டு அப்போ தான் 3 months ஆகுது. ஆனால் ஒரு ஆறுதல் வார்த்தை, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு சார். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னாத, நீ வேண்டாம் போக வேண்டாம், ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னா முதல்ல நான் எல்லா கண்டிஷன் போட்டேன். குடும்பத்துக்காக போனாங்களா இல்லை அவங்களுடைய சம்பாதியத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்துக்காக தான் போனாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னா பிரிஞ்சு போகும்போது எனக்கு அந்த வழி எப்படி இருந்திருக்கும்? அதை தான் நம்ம சொல்கிறத கேட்காம போகிறதுனால தான் அந்த வழியை வெளியில் சொல்ல முடியல.
நம்ம வெளியில் சொன்னோம்னா 4 பேர் என்னதுமா சீப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஆம்பளை வந்து நீ வீட்டில் வந்துட்டு பொண்டாட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்ட, உன்னால் சம்பாரிச்சு போட முடியாதா, அவங்க சம்பாதில உட்காந்து சாப்பிட்றிய அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது அது மனசு கஷ்டம். அதாவது ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறோம் இல்லையா? வீட்டில் யார் நிதியமைச்சராக இருக்கா? அவங்க பணம் உங்கள் குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்களா இல்லையா? நான் மந்த்லி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது எங்கே போகுதுன்னே எனக்கே தெரியல. ஆனால் நான் எல்லாமே வீட்டுக்கு தான் போடுவேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். யோசிப்போம், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறது கூட யோசிப்போம் நாங்கள். இதெல்லாம் பச்சை பொய் சார். உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க தான், நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு எதில் ஈர்ப்புனா ஜுவல்ஸ் நிறைய வாங்கி போட்டுக்கணும். இப்போ நான் பில்டராக இருக்கேன் சார், சிவில் பில்டராக இருக்கேன். லாக்ஸ் கணக்காக கொடுக்குறேன், வீட்டுக்குன்னு தான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க? இயர்லி ஒன்ஸ் தான் சார் காசே தருவாரு. மந்த்லி நீங்கள் பார்த்துப்பீங்க? மந்த்லி நான் சார் பார்த்துப்பேன். இயர்லி ஒன்ஸ்ல 5 lakhs கொடுக்குறேன் சார். என்ன சார் பண்ணுறாங்க கேளுங்க சார். அது எங்கே போகுது? அதான் நகை வாங்கி வச்சிருவேன், வீட்டில் இருக்கும். மற்ற வீட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அவர் சம்பாரிச்சு கொடுக்குற அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி வச்சிருவீங்க. நகை வாங்கி வீட்டில் பத்திரமா இருக்கும். ஆனால் அதை நான் போடவே மாட்டேன் எதுவுமே. இயர்லி 2 times ஒர்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 5 lakhs 8 lakhs 10 lakhs கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே உனக்கு தான். எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு, லைஃப் எவ்வளோ இருக்கு அதை பாரு. பட் ஆனால் நீ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 1 மாசம் தான் என் கணவர் காசு கொடுக்கறதா எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. 5 ரூபாய் கொடுத்தா. பட் இப்போ என்ன சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், அது உன் அக்கௌண்ட்ல போட்டு மாசம் 40 ரூபாயை கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டை நான் தான் யூஸ் பண்றேன். எல்லாமே அவங்க பேர்ல தான் சார் இருக்கு. நான் இப்போலேருந்தே வாழ்க்கையை வாழலான்றேன். 16 வருஷம் 15 வருஷம் நான் வேற எங்கன்னா போய் வாழ்ந்துட்டு என்ன பண்றது? நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னா, என்னோட சேலரி அவரோட சேலரியில் பாலிசி சேவ் பண்ணுறோம், ஹோம் லோன் தனியாக போயிடும். அது போக எங்கள் 2 பேத்துக்கும் காமன் நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு சேவிங்ஸும் நாங்கள் பேக்கப்புக்கு வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ வருதுன்னா, இப்போ சப்போஸ் அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு மணி வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரால் கொடுக்க முடியலன்னா நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவர் சொல்லுவார். பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மருமகள்கிட்ட வாங்கி தெரியா, நோன்ட்டு இருந்தா பாரு, இல்லைன்னா பரவாயில்ல கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் நான் கேட்குறேன், ஏன்? நானும் உங்கள் ஃபேமிலி பர்சன்னு சொல்கிறீங்கல்ல, பட் என் மணி ஏன் வேணான்றீங்க? எல்லாரும் ஒரே மாதிரியே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களா அந்த மனைவி கிட்ட காசு வாங்கி கொடுக்கும்போது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மருமக என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்னதான் நினைக்கிறாங்கங்கிறது வீட்டுக்குள்ள போக முடியாது போல இருக்க. இதுக்கு பதில் சொன்ன அந்த மாதிரி இருக்கே, நோ கமெண்ட் சார், என்ன விட்டுருங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் 60 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே அவங்கள மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. கணவன் மனைவி சம்பாதிக்கிறதுல எப்படி நீங்க வீட்டில் செலவழிக்கிறீங்க? என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ தம்பி தங்கச்சி, அப்போ அவங்கள கேர் பண்ண வேண்டியது, அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு தேவை. எனக்காக ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரீடமாக எடுத்து செலவு பண்ணலாம். இல்லை என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு காசு கொடுங்க, இல்லை தீபாவளி வருது பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுங்கன்னு ஒவ்வொரு டைமும் அவங்கக்கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடாது. அது என்னோட தன்மான இழப்பாக நான் பார்க்குறேன் சார். நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? நீங்க மேக்ஸிமம் ஒரு 15,000 20,000 20,000 சம்பாதிக்கிறீங்க. அவரு நல்லாவே ஏர்ன் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. நான் வேலைக்கு போக கூட தேவையில்லை. என்ன சொல்றாங்க, நானே பாத்துக்கிறேன் உன் ஃபேமிலியை சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி சைடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார், என் பையன் சம்பாரிச்சு உன் குடும்பத்தையும் சேர்த்து பாத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட டைரக்டா வைக்க மாட்டாங்க. அவங்க எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ இன்டைரக்டாக என்கிட்ட கொஸ்டின்ஸ் வரும் சார். நான் சம்பாதிக்கிறேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் பார்க்குறேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நம்ம குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். ஷேர் பண்ணிக்கலாம் சார், ஷேர் பண்ணலன்னு சொல்ல, பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மை ஃபேமிலி. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மாத செலவுக்குன்னு நீங்கள் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா, இல்லை அவரே உங்களுக்கு கொடுத்துருவாரு? நான் ஏதாவது ஒரு 500 ரூபாய் தான்னு கேட்டா, ஏன் எதுக்கு, கண்டிப்பாக வேணுமா, கண்டிப்பாக செஞ்சாகணுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தந்துருவாங்க, பிரச்சனை இல்லை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது நம்மளை கொன்னுடும் சார். சார் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு க்ராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா கால் பண்ணி அங்கே நின்று கேட்கணும், காசு அனுப்பிவிடு, அனுப்பிவிடுறதோ அனுப்ப மாட்டாங்க. திரும்ப 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 கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்க. அந்த டைமில் ஒரு 200 ரூபாய்க்கு கூட இத்தனை வாட்டி கால் பண்ண வேண்டியதாக இருக்குன்றப்போ அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த 200 ரூபா கூட நம்மளால சம்பாதிக்க முடியாதா? அந்த இதனால தான் நம்ம ஒர்க் போகணும், நம்ம காலில் நம்ம நிற்கணும். என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது செய்யணும்னா தயக்கம் வரும். அவங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமா, செய்யலாமா? அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட அம்மா இல்லைம்மா காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் நான் சம்பாரிச்சேன்னா, இந்தாம்மா நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு க்ரோசரிஸ் வாங்கணுமா, எனக்கு எதாவது வாங்கணுமா, காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுமா, நான் தைரியமாக வாங்கிப்பேன். அவங்கக்கிட்ட நிற்கணும், இல்லை வாங்கி கொடு ப்ளீஸ் அப்படிலாம் கேட்கணுன்ற அவசியம் இருக்காதுன்றதுக்காக தான் முதல் ஸ்டெப்பே அதுதான் சார். நாங்கள் வேலைக்கு போகிற காரணமே அதுதான் சார். 21 years ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் ஷட் டவுன். 3 months ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஹோம். வேலைக்கு போகிறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணாங்க, இங்கே ஒரு பாப்பா அங்கே ஒரு பாப்பா.
அந்த 3 மாதம் பசங்களை ஸ்கூலுக்கு நான் தான் கூப்பிட்டு போனேன். எனக்கு அவங்களோட பெயின் புரியுது. ஏன்னா 21 இயர்ஸ் நான் பெருசாக கேர் எடுத்துக்கலன்னு வச்சுங்க. காலையில் போகிறோம், ஈவினிங் வரும், இதுதான் ஒர்க் ரொட்டேஷன். ஆனால் நான் இந்த 3 மாதம் கழித்து வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு வேலை கிடச்சி போயிட்டேன். இப்போது நவ் தே ஆர் ஃபீலிங் வருத்தப்படுறாங்க. இப்போது என் பொண்ணு வந்து சொல்கிறா போல், இந்த மாதிரி டேடி நீங்கள் இல்லாதது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. அவங்க வேலைக்கு போகிறாங்க, தட் இஸ் அவங்களோட விருப்பம், போட்டோம், வேண்டான்னு சொல்லலை. பட் அதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரியலி குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க போயிட்டு ஈவினிங்கோ நைட்டோ திருப்பி வரதுக்குள்ளே இப்போ அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுது அந்த இடத்துல. நம்ம ஏன் மேரேஜ் பண்ணுறோம்? இவங்க வந்து நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கணும், இவங்க சம்பாரிச்சு அதனால தான் நம்ம மேலே போகிறோம்னு எதுவுமே கிடையாது சார். சார் 1 செகண்ட் சார். நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னா, மேரேஜ் ஆகி 9 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ, சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 500 இந்த உன்னோட செலவுக்குன்னு கொடுத்ததில்ல. பசங்களை இவர் வேலையில், அதாவது அந்த 6 மந்த் தான் வீட்டில் இருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பைக்குக்கு பெட்ரோல் போடணுன்னா கூட அவங்க அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி கிட்ட போய் நான் கேட்கணும். அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, போன வாரம் தானே 200 கொடுத்தேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. யாரு? அவங்களோட சிஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு 200 இது மாதிரி வார்த்தை, ஒரு அலட்சியம். அந்த டைமே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். இல்ல ஒரு நிமிஷம். தங்கச்சி வந்து கேட்டிருக்காங்கன்னா தங்கச்சி வந்து முடிச்சட்டும். இருங்க சார். தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். அப்புறம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பில்டிங்ல விட்டாங்க. அங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து எனக்கு கஸ்டமரா வந்தவங்க, நீ படிச்சிருக்க, ஸ்கூல்ல அக்கௌண்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் ஸ்கூல்ல அக்கௌண்டண்டா இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ நான் என் குழந்தைங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்குறேன். என் தேவையை நான் பார்த்துக்கிறேன். என் பேரண்ட்டுக்கு செலவு பண்ணுமா, நான் ஊருக்கு போகணுமா, என்ன வேணுமோ அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட நான் அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க இல்லை. நான் சேர்த்து வச்சு அவர்கிட்ட 1,50,000 நான் கொடுத்துருக்கேன். அவரோட தேவைக்கு நான் கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? பர்சனல் இல்லை, நம்ம குடும்பம். ஆனால் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? நான் வந்து 200 ரூபாய் தேவைக்கு இப்போ உங்களுடைய சிஸ்டர் கிட்ட போய் கேட்க வேண்டிய டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஷோல. இப்போ 200 ரூபாயில ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தி ஒரு ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்தவொடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்துக்கும் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்குல்ல, அதான் பிரச்சனை. மனைவிகள் கணவன்கிட்ட கேட்டு வாங்கணும்னு ஒரு இடம் வரும்போது தான் உள்ளுக்குள்ள வலிக்குது. அது சொல்ல முடியல நிறைய பேர்னால. நான் பஸ் டிரைவராக இருக்கேன், ப்ரைவேட் பஸ் டிரைவராக. இன்றைக்கி காலையில் வண்டிக்கு போனேன் அப்படின்னா நாளைக்கு மதியம் ஆகிடும், இல்லை 2 நாள் முழுசாக ஆகிடும். என்னுடைய சம்பளம் 1000 ரூபாய். அதுலேயும் சாப்பாடு போக கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. நைட்டில் கொசுக்கடியில் படுத்து தான் அந்த 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வரேன். அந்த 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டு யார்கிட்ட கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட கேளுங்க, யார் கைக்கு அந்த காசு போகுதுன்னு கேளுங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாலும் செலவு ஆகுதானே சார் செய்யும். அது ஏன் செலவாகுதுன்னு கேட்பாங்க மறுபடியும். சார், சம்பாதிக்கிற காசுக்கு நமக்கு செலவு தெரிஞ்சாதான் அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம். அவங்க செலவு செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லலை. என்ன செலவு பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன செலவு பண்ண போறேன்னு நான் கேட்கல, என்ன செலவு பண்ணுனேன்னு தான் நான் கேட்குறேன். சரி, நீங்க அவங்க வேலைக்கு போக வேணாம்னு சொன்ன காரணம் என்ன? அப்பாவுக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன், அம்மாவுக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களையும் பார்த்துக்கணும். இவங்க மேரேஜுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க, ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்ய நான் தயார். மியூச்சுவலாக இருக்கலாம், எது வேணா. நீங்கள் உட்காந்து பேசிட்டு குடும்ப சூழல் இப்படி இருக்குது, இப்படி பண்ணலான் இருக்கான். அதான் நான் சம்பாரிச்சு போகிறேன்ல, என் குடும்பத்தை பார்த்துக்கணும். நீங்கள் இந்த வேலையை விட்டால் உனக்கு வேறு வேலை கிடைக்காதா? அப்புறம் நான் தான் திறமையான ஆள், நான் தான் திறமையாக சம்பாதிக்கிறேனே. நீங்கள் திறமையாக இருக்கீங்க, உங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு திறமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப உள்ள சமூகத்துல ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி எந்த பிரச்சனையும் இல்லாம, பாதிப்பும் இல்லாம, யாரோட கேலி பிரச்சனை இல்லாம திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னு 100% யாராலையும் உத்தரவாதம் தர முடியுமா அந்த சமூகத்துல? இப்போ வெளியில போற எல்லா பெண்களுக்கும் பிரச்சனை யாருனால சார் வருது? ஆண்கள்னால தான் வருது. அப்ப நீங்க சரியில்லாம என்ன சார் அவங்கள வீட்டுல பூட்டி வைக்கணும்? சார், எங்க சைடுல நாங்க ஆண்கள் கரெக்டா இருக்கிறோம். எல்லா ஆண்களையும் திருத்துறது எங்க வேலை கிடையாது. நீங்க எல்லா ஆண்களையும் திருத்த சொல்ல சார், நீங்க சரியா இருக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க வேலைக்கு போகணும்னா எங்களோட தேவையை யார் சார் பூர்த்தி செய்யறது? அப்புறம் எதுக்கு எங்களை கல்யாணம் பண்ணீங்க? ஒரு பெண் வேலைக்கு போறதுல உங்களோட சுயமரியாதை பாதிக்குதா? அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்துல இருந்து மாத செலவுக்குன்னு நீங்க கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா, இல்லை அவரே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு? சார், என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கிட்டு இருக்காரு சார். இன்ன வரைக்கும் அவங்க கையிலேருந்து நான் காசு வாங்கினதில்லை. எல்லா ஃபேமிலி செலவு அவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு வாரம் நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 3000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொன்னால் 3000 வந்துச்சா, என்னென்ன வாங்கினேன், எக்ஸ்ட்ரா என்ன வாங்கினேன்னு கேட்பாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், 6 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு 6 மாதம் ஆயிட்டு சார். இருக்கிறது போடு, அது அறட்டும், அப்புறமா வாங்கிக்கலாம். ரொம்ப அலட்சியம். எனக்கு என்ன, காசு என்கிட்ட இருக்கு, ஆனால் அதை என் கணவன் எனக்கு வாங்கி கொடுத்து நான் போடும்போது அது ஒரு லவ், ஒரு ஃபீல்,
போட்டு பார்த்து நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டு வாங்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குதுல்ல சார். 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் 1 வீக் முன்னால தான் சார் ஒரு செப்பலே வாங்கி கொடுத்தாங்க. அவங்களோட அமௌண்ட்டை செலவு பண்ணும்போது குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கணுமா, வாங்கிக்கலாமா, வாங்கிட்டேன் ஆர்டர் போட்டேன்பாங்க. சார் எனக்கு ஒரு saree அப்படின்னு கேட்கும்போது, சாரியா பீரோவில் பார்க்கலாமா எத்தனை இருக்கு அப்படின்னு உடனே வந்துடுவாங்க சார். எண்ணி பார்க்கலாம். 6 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 புடவை தான் சார் என்கிட்ட இருக்கு. ஸோ என்னோட பர்சனல் எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகளை அவங்க கொஞ்சம் கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு இது இருக்கு சார். இப்போ அந்த ஒரு பீரோ எடுத்துக்கோங்க சார். அதில் மொத்தம் 5 ரேக் இருக்கும் சார். அது 5 ரேக்கில் அவங்க saree மட்டும்தான் சார் இருக்கும். ஒரே ஒரு ரேக்கில் மூலையில் 4 சட்டை, வெறும் 4 சட்டை எங்களோடது இருக்கும் சார். சார் அதுல saree மட்டும் இல்ல, அப்படியே தான் சார் இருக்கும், சுடிதார் இருக்கும், எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னு ஓபன் பண்ணி பாருங்க அவங்க சார். அவங்க என் ஒய்ஃப் சார் 1 இயர் அவங்க ஒர்க் போல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஆனால் மாதம் 4 காரம் வீட்டுக்கு வந்துடுவோம் சார். என்கிட்ட கேட்குறதெல்லாம் இல்லை சார். ஆர்டர் இன்னைக்கு வந்துடும், பேமெண்ட் கொடுத்துருங்க சார். இத்தனைக்கும் நாங்கள் ஹஸ்பண்ட் தானே சார். எங்ககிட்ட கேட்கறதுனால அவங்களுக்கு என்ன சார் கௌரவ குறைச்சல் வந்துருப்போது? நீங்க கேட்காம கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? மந்த்லி நான் ஒரு 30K சம்பாதிக்கிறேன் சார். 10K எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். 15K பேலன்ஸ் அவங்க கையில் தான் இருக்கும். வண்டி டியூ, பெட்ரோல் அது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களே தான் வாங்கிக்கிறாங்க, எங்ககிட்ட கேட்கறது இல்லை. saree வாங்கினா நம்ம எப்பவுமே saree போட மாட்டோம்ல, எப்பாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் saree போடுவோம். ஓகே சார், மந்த்லி ஒரு 4 மேரேஜாவது எங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும் சார். ஒவ்வொரு மேரேஜுக்கும் ஒவ்வொரு saree எப்படி சார் வாங்கி கொடுக்க முடியும்? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் வாங்கி நீங்க போடுறது ஓகே. பத்திரிக்கையில் வைக்கிறவங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு தான் போகணும்னா பாவம் எப்படி தாங்குவார் மனுஷன்? அவரும் சட்டை எடுக்கிறாரு சார், அவரும் சட்டை வாங்குறாரு, அவரும் ரேக் ஃபுல்லா வச்சிருக்காரு. சார் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சார். ஒரே ஒரு saree, அவனுடைய கல்யாண saree மட்டும் 1,10,000 ரூபாய். நான் மொத்தமாகவே எடுத்த 10 சட்டை 5 பேண்ட்டு 20,000 ரூபாய். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஒரு saree வச்சுருக்காங்க, 10 சட்டை வச்சுருக்காங்க. அவருடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு ஆண் மகன். என்னென்னா ஒரு saree ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 600 ரூபா 700 ரூபா சார். சட்டையே அவ்வளோதான் சார். 600 ரூபா கொடுத்தா சட்டை வந்துடும், 300 ரூபா கொடுத்தா பேண்ட். இந்த கருப்பு பேண்ட்டு கிட்டத்தட்ட 5 சட்டைக்கு போட்டுப்பேன். இதுதான் ஆண்கள். நீங்கள் அதை சொல்கிற மாதிரி கால் தான் இருக்கும். பீரோ வந்து அவங்க வீட்டில் கொடுக்கறது வந்து அவங்க saree வைக்கிறதுக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம். 26ஆம் தேதி வந்தால் 14 வருஷம். எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. நான் கேட்டது கேட்காதது கூட்டிட்டு போறது எல்லாம் செய்வார். ஆனால் கையில் 500 ரூபாய் தர மாட்டார். கேட்டால் நான் கெட்டு போயிடுவேனா, நான் கையில் காசு வச்சிருக்க கூடாதான், அதனால உனக்கு எதனாச்சும் இது ஆகுமா அப்படின்னு சொல்லுவார். காசுன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கானது மட்டும்தான் நினைக்கிறாங்க. நாங்கள் அப்படி நடக்கல. எனக்கு எனக்குன்னு அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது நம்மளுது நமக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, தனி பியூரிட்டி கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம்? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வரும் சார். இந்த 20,000 சம்பாரிச்சு வீட்டு செலவு போக நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் மனைவி கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் செலவு பண்ணுறீங்களா, தன்னிச்சையாக முடிவெடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் சுயமாக தான் அது செலவு பண்ணுவேன். உங்களுடைய சுய தேவைக்கு நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஒய்ஃபை கேட்கறதே இல்லைல்ல? ஆமாம், கேட்கறது இல்லை. அவங்க சுய தேவைக்கு நீங்கள் 1 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. இல்லை சார், கொடுக்குறோம், அவங்க கிட்ட கொடுத்துட்றோம். அவங்க கொடுக்கலன்னு தான் திருப்பி சொல்கிறாங்க. பெரும்பாலான ஆண்கள் வெளியில் நாம் செலவு பண்ணிட்டு வரோம், ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்து வந்தான், ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டோம், வெளில வந்து போய் ட்ரீட் கொடுத்தோம், ஏதாவது ஒன்றா சொல்லுவோம், போயிட்டு வந்து சொல்லுவோம். செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோமா? பண்ணுறதில்ல. ஆனால் மனைவிக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 2,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ என்ன செலவு பண்ண, அதில் ஏதோ மிச்சம் முடிச்சியா, அதே ஏதோ பணத்துக்கு சேர்த்து வச்சியா, அது சீட்டு போட்டையா, இப்படி கேட்குறது இருக்குல்ல, அந்த சுயமரியாதை தான் இன்னைக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணுங்கிற இடத்துக்கு. கண்டிப்பாக சார். சொசைட்டியில் ஆண்களுக்கு வேலைக்கு போகும்போது கிடைக்கிற அங்கீகாரமும் மரியாதையும் ஒரு பெண்ணாக உங்களுக்கு கிடைக்குதா? சார் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட சார், நம்மளோட சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். 2 பேர் தான் இருக்கீங்க, குழந்தை இருக்காங்க. அம்மா அப்ப நீ வேலைக்கு போயிட்டினா அப்ப யாருமா அவனுக்கு சமைச்சு போடுவா, அப்ப நீ வேலைக்கு போயிட்டினா யாருமா அவங்கள கேர் பண்ணிப்பா, ஏமா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஆனா அவங்கள வந்து அப்படி வந்து இது பண்ண மாட்டாங்க. நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் தான் நல்ல ஜாப்ல இருக்காரு, நீ ஏன் வேலைக்கு போற அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, படிச்சுட்டு நீ சும்மா இருக்கியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. பல நூற்றாண்டுகளாக ஒரு விவாதம் நடந்துதான் பெண்கள் படி தாண்டி வேலைக்கு போறதே நடந்திருக்கு. இன்னைக்கு 2024லையும் நாங்க என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு பெண்கிட்ட அப்படின்னா, என் மனைவி படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, குழந்தைய பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், கையில் கரண்டியை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருக்கணும். இதை நீங்கள் ரொம்ப உட்காந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயமே தவிர, நீங்கள் பொதுவாக வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்கிறதுல இது முடியாது. நிறைய ஆண்கள் இங்கே சொன்னது, என் மனைவி ஒரு மகாராணி, அதுவே என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீ கரண்டியை பிடி, நான் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு ஆர்டர் போடுறேன், அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற இடத்துல இருக்குது.
அது திருமண வாழ்க்கை இல்லை. ஆர்டரை போடுறேன் நீ செய்கிறேங்கிற இடத்துல வாங்க உட்காந்து பேசுவோம், சேர்ந்து முடிவு பண்ணுவோங்கிற இடத்துல தான் ஒரு குடும்பம் நல்ல ஆரோக்கியமான கட்டமைப்பை நோக்கி நகரும். ஆனால் அதே நேரத்தில் குழந்தையும் பார்த்துக்க மாட்டோம், அதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு ஒதுக்கிட்டும் நீங்கள் போயிட முடியாது. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் அனைவரும் ஆணின் உலகத்திலிருந்து ஒரு பெண்ணை பார்க்குறீங்க. ஒரு பெண்ணோட உலகத்திலிருந்து பெண்ணோட உணர்வுகளை பார்க்கக்கூடிய மனோபாவத்துக்கு மாறிட்டோன்னா அங்கே பிரச்சனையே முடிஞ்சுங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நோக்கி நகரும். நீங்கள் சமூகத்தை நோக்கி பெண்கள் வீட்டில் இருக்கணும், ஐயோ அவன் போனால் இப்படி பண்ணிடுவான், ஐயோ வேலைக்கு போயிட்டு வந்தால் இப்படி ஆகிடும், ஐயோ நடுராத்திரில் இப்படி ஆகிடும். கரெக்டு நடக்குது, அதை பாதுகாப்பாக எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுங்க பெண்களுக்கு. சிறப்பாக பேசியவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நேரம். எப்போவுமே பெண்கள் சார்பாக இன்றைக்கி உட்காந்து எங்கள் உரிமையை கேட்டவங்களுக்கு பரிசு கொடுப்போம் இல்லைங்க. இங்கே உட்காந்து ஆணின் சார்பாக பேசினா கூட சில நியாயமான விஷயங்களை எடுத்து ரொம்ப அழகாக முன் வச்சார். வாங்க பிரதர். ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். 200 ரூபாய் கூட நான் கேட்டு தான் சார் வாங்க வேண்டியது இருக்குது. படித்த படிப்புக்கு நான் வேலை போகல சார், ஆனால் என் சுயமரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். நான் என்ன வேலை பார்க்கணுங்கிறத நான் தாங்க முடிவு பண்ணணும், அது என்னுடைய உரிமைங்க அப்படின்னு ரொம்ப மனசுலேருந்து பேசினாங்க. வாங்கம்மா. ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். நல்ல மாற்றத்தை நோக்கி நகருவோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுன்.